100 நாள் வேலை திட்டத்திற்கு நிதி வழங்காத மத்திய அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கள விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், இப்ப நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் தரப்பில் நடத்தப்பட்டு வரக்கூடிய போராட்டம் பற்றிய விவரங்கள் என்ன? அந்த பகுதியில் யாருடைய தலைமையில இந்த ஆர்ப்பாட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது? திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த யார் யாரெல்லாம் அங்க கலந்துகிட்டு இருக்கிறாங்க? விவரங்கள். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய சுமார் 4000 கோடி நிதியை மத்திய அரசு ஒதுக்கலன்னு சொல்லி தமிழகம் முழுவதுமே திமுக சார்பில் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது முன்னெடுக்கப்பட்டிருக்கு. வேலூர், ராமநாதபுரம், காஞ்சிபுரம் அப்படின்னு தமிழகம் முழுவதுமே அனைத்து மாவட்டங்கள்லையும் 850 ஒன்றியங்கள்ல 1170 இடங்கள்ல திமுக சார்பில் போராட்டம் அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. வேலூர்ல நடக்கக்கூடிய போராட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பங்கேற்றிருக்கிறாரு. அதே மாதிரி சென்னைக்கு அருகே குன்றத்தூர் இருக்கக்கூடிய போராட்டத்தில் திமுக பொருளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான TR பாலு பங்கேற்றிருக்கிறாரு. ராமநாதபுரத்தில் நடக்கக்கூடிய போராட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பங்கேற்றிருக்கிறாங்க. போராட்டத்தின் மூலம் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் மத்திய அரசை கண்டிச்சு கோஷங்கள் எழுப்பி வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் தான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது பயன்பாட்டில் இருக்கு. ஆனால் பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குறதுல மத்திய அரசு பாரபட்சம் காட்டி வருகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திமுக தொடர்ந்து முன்வைத்து வரக்கூடிய சூழல்ல இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கும் கடந்த 4 மாதங்களாக தமிழகத்துக்கு வர வேண்டிய 4034 கோடி நிதி அப்படிங்கிறத மத்திய அரசு ஒதுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் திமுக முன் வச்சிருந்தாங்க. இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து தான் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஒன்றியங்களிலும் இந்த போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய 100 நாள் வேலைக்கு செல்லக்கூடியவர்களை ஒன்று திரட்டி இந்த போராட்டம் அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தின் மூலமாக மத்திய அரசை கண்டிச்சும் அதே மாதிரி பணக்காரங்களுக்கு வரி சலுகைகள்லாம் கொடுக்கறாங்க. ஆனா ஏழைகளுக்கு சம்பளம் கேட்டா மத்திய அரசு கொடுக்கறது இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோஷங்களை எழுப்பியும் இந்த போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தியும் போராட்டம் அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் தான் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருவதனால அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கள விவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.